இந்த அம்மனுடைய அறுபட்டு தனந்தாரியத்தோடு நீண்டாயிலோடு நிறைந்த செல்வத்தோடு சுகசிவியாய் வாழ வேண்டும் என்று நீ வந்திருக்கிறியே, நீ யாரு? உன்னுடைய பெயர் என்ன? எதுக்காக வந்தீங்க? கருவாட்டு நாடகம். கருவாட்டு நாடகம் ஒரு புண்ணிய சிகாமணி பட்டாபிஷேகம், புண்ணிய சரித்திரம். நீ வந்திருக்கிறியே, நீ யாரு? உன்னோட பேர் என்ன? எதுல இருக்க போற? என்னத்துல இருக்க போற? யாரு புண்ணிய நகர்த்து? என்னங்க ஐயா அடிக்கிறீங்க? ராஜா எங்கள் ஆரூர் பட்டி ராஜா மாணிக்கும் கேடு பூண்டதா மன்னிச்சிருங்க சுவாமி. நண்பா நான் சொல்லுமா? உங்க பாட்டி நல்ல பலமா சொல்லு. தவளை ஓக்கும் வாயில ஜீவ ஓகட்டும். ஈரேழு 14 பூனைகள் வாழ்கின்ற புருஷா சொல்லு சொல்றேன். 14 புவனங்கள் வாழ்கின்ற 14 பூனைகள் வாழ்கின்ற 16 கோணங்கள் வசிக்கின்ற 16 கோணங்கள் வசிக்கின்ற அமரரு சித்தரும் சித்தரும் கிண்ணறு கருடரும் அந்தரவாசிகள் ஆகாயவாசிகள். ஆமா சொல்லு. ஆகாயவாசிகள் ஆகாயவாசிகள் பூமிகள் பூமிகள் விஞ்சகர் கீதையர் சீக்கையர் சோத்துல ரசத்துல பருப்புல அதுல வெத்தல சொர்க்க மத்தியவ பாதாள சர்வதேவரோட மோட்ச மூலபடி ஆகிய செம்படவ குலத்தில் வந்த செம்புள்ள சொம்பும் இல்ல செம்படவர் குலத்திலே வந்த பெயரோ அப்பசாமி. அப்பசாமியாக இருந்தாலும் நாலொரு வண்ணமும் ஒழுதொரு மேனியும் வாடா மகனே கால இளவரசா கண்ணே என் மணியே
என்ன பெற்றாங்களே உங்களை கொச்சை முத்தமிட்டு உச்சி முகுந்துடா பெற்றாலே உங்க அம்மா மௌதூலியா மாத்திராயிட்டுமா ஆனந்த சந்தோஷமாடா. யார் உங்க அம்மா? நண்பா யார்? பார்க்கவே இல்ல சாமி. உங்க அம்மா வந்திருக்கு சாமி. கூட்டிட்டு வாடா. அங்க கூட்டிட்டு வரட்டுமா? அங்கேயே கூட்டிட்டு வரட்டுமா? கூட்டிட்டு வா. நம்ம போலாம். அங்க வந்துச்சுன்னா போயிரும் சாமி. என் தாயோ மீனாட்சி. உங்கள் தாயோ மீனாட்சி. எங்க அம்மாவே மரபளித்தாரே எங்க அப்பா. அப்பா மலையாபதி செம்படவர். மலையாபதி செம்படவர். ஆமா. அப்படி மலையாபதி செம்படவருக்கும் மீனாட்சிக்கும் நீ ஒண்டி ஒருவனா பிறந்தியா இல்ல கூடி பிறந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்க? அண்ணன் தம்பிகள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் ஒருவன் தான் பிறந்தானா? பின்ன எத்தனை பேர் பிறந்தீங்க சார்? காலு போச்சுன்னு காலு வச்சு மேய்ச்சி போட்டாண்டா சட்டாளா. காலு பாரு பெருமாள் தூணா. யார் அவர்கள்? யார் தெரியும்? எத்தனை பேர் பிறந்தீங்க? முதலாக பிறந்த நான் மூத்தவன். நீங்கள் தான் மூத்தவர். என் பெயர் அப்புசாமி. சரிங்க. எனக்கு நேர் இளையோன். நேர் இளையோன்.
சுப்புசாமி சுப்புசாமி, அதுக்கு நேரிலையோ நேரிலையோ குப்புசாமி மொத்தம் 3 பேர். குப்புசாமி சுப்புசாமி குப்புசாமி மொத்தம் 3 அண்ணன் தம்பிங்க. இப்படி 3 பிறந்து என் தம்பிகள் இருவரும் பிறந்த உடனே உடனே என் தாய் தந்தைகள் இருவர்களும் தாய் தந்தைகள் இருவர்களும் எங்களை விட்டு மாட்ட மறைந்து விட்டார்கள். தாய் இல்லாத பிள்ளையாச்சு அப்படி என்று தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். நீங்க தம்பிங்கள. ஆமா. சரி சரி சரி. தேவையில்லாம வெளியில தெரியவே கூடாது என்று அப்படியா? அரமனையிலேயே வளர்த்துட்டு வர்றேன். யார் நீயா? ஆமா. அது பொய் சாமி. நீ இல்லாத நேரமா பார்த்து உங்கள் தம்பிகள் இருவரும் சலகண்டாபுரம் சந்துக்கடையில் திரிந்து கொண்டிருக்கிறார். நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைங்க இல்லையே. உங்க தம்பிங்க திருட்டு புண்டைங்க சாமி, உங்களுக்கு தெரியவில்லை. கடைக்குட்டி இருக்கிறாங்க. கடைசியா இருக்கிறான் பாரு. நான் கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க, வீட்டை விட்டு வரமாட்டாங்க. நீ சொல்றது அதுவும் என் மனைவி இருக்கிறாளே, ஆமா. அவளை கண்டுதான் இவங்களும் கத்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம். ஆமாடா. உங்க பொண்டாட்டி பேரு என்ன சாமி? மாடு நேருமா மகராசனுக்கு, மகாராசனுக்கு. கொண்டாட்டி நேருமா புண்ணியவாளனுக்கு. வாழனுக்கு. என்னைக்கு என் வீட்டுல கால் எடுத்து வச்சாலும் 4 பவர் லூப் தறி இருந்துச்சு, இப்ப ஒண்ணுதான் இருக்குது. கூடி சீக்கிரம் அது குட்டிச்சோரை போயிடும். ஏன்டா அப்படி காலங்காத்தாலும் சாப்பிடுறேன். சரி, அதனால அவ வந்த உடனே பொன்பது திரவிங்கெல்லாம் வந்து சேர ஆரம்பிச்சிருச்சு. யாரு உங்க பொண்டாட்டி வந்தவங்க? ஆமாடா. நண்பா. எங்களுக்கு வேலை கருவாட்டு வியாபாரம். ஓ, கருவாட்டு வியாபாரம். கருவாட்டு வியாபாரம்னா சந்தை கடையில போட்டுக்கிட்டு 100 ரூபாய் 200 ரூபாய் விற்கிறது இல்ல. அப்புறம் லாட்டு கணக்குல வியாபாரம், பல லட்சம். கப்பல்ல. ஆமா. ரைட் ரைட் ரைட். அந்த மாதிரி வியாபாரம். போன 6 மாத காலம். போன 6 மாசம். 6 மாத காலம். அந்த 6 மாசம். நண்பா, போய் 3 மாத காலம் ஆகிவிட்டது. நண்பா, ஐயா, என் மனைவி பொண்டாட்டி கணவனை பிரிந்து ஐயோ சாப்பிட்டு இருக்க மாட்டான். அப்படியா? உறக்கம் இருந்திருக்காது. ரொம்ப இழைச்சு போயிட்டா சாமி உங்க பொண்டாட்டி. ஆமா சாமி, 6 மாசம் பாக்கல அந்த பொண்டை என்னத்துக்கு ஆகும்? அதுதான் விஷம். நேரமா வராதனால 200 ரூபாய் நஷ்டப்படுத்தி விட்டாரு. அதனாலே என் மனதிலே ஒரு ஆசை இன்னைக்கு. மனதில் ஆசையா? என்ன சாமி? அது உன்கிட்ட சொல்ல மாட்டேன். என்கிட்ட சொல்ல மாட்டியா? என் மனைவியிடத்தான் சொல்லும். அப்படியா? என் மனைவியிடத்தான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். நானும் உங்க பொண்டாட்டிக்கிட்ட நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன் சாமி. அப்படியா? ஆமா. நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்க பொண்டாட்டி உங்களுக்கு மட்டுமா பொண்டாட்டி? ஏன் எங்களுக்கும் பொண்டாட்டி தான். ஏன் நம்ம ஆட்டோமேட்டிக்கே பொண்டாட்டி. பேச்சுக்கு சொன்ன சாமி. சரி சரி, இன்னைக்கு போறோம். அப்படிப்பட்ட பெண்ணாவ? ஆமா சாமி. இல்ல சாமி, பெற்ற மகனை போல பாவித்து பிள்ளைங்க பெத்துக்காதியே தன் குழந்தைமார்களை வளர்த்து வர்றா. அடாடாடா, நல்ல உள்ளம். ஆமா, நல்ல மனசு. பாரு, புத்தி சரியில்லை. சேர்ந்துச்சு. இந்த அனைவருக்கும் கடைசா பிறந்தான் பாத்தியா? சாமி, கடிசா என் தம்பி. தம்பி அவன் அதிக செல்லம். அதிக செல்லமா? ஆமா. அவன் மூஞ்சி பார்த்தாவே தெரியுது. அதிக ஜலமா இருந்தா நல்லா ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துறாங்க. அதனால அப்பா பேசாதீங்களா? கடைசி பிறந்த உடனே எங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சோதரிலாம் சொல்ல, இந்த பையன் பிறந்த நேரம் தான் இப்படி இறந்துட்டான் அப்படி சோதரி சொல்ல, அத கூட நான் நம்பல. ஏன்னா பிறந்த நேரம் தான் இப்படி தாயும் தகப்பனு ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவன் மனம் எப்படி வருத்தப்படும்? நிச்சயமாக புரியுது. அதனால இத தெரியாதபடிக்கு நான் வளர்த்து வார்வு செய்து வர்றேன். நீங்கள் ஒரு அற்புதமான மனிதன் சுவாமி. அதனால நீங்க சீக்கிரமாக செத்து போடுங்க. சீக்கிரமா செட்டில் ஆயிடுவீங்கன்னு சொன்னேன். எல்லாம் ஒண்ணு தாட்டா. தேவி